புரிஞ்சாடா? குடுத்துட்டேன். ஓஹோ நாரதரே ஆதி வந்த நாரதரே கண்களுடைய பாதத்திற்கு தர்மருக்கு நேர் இணையோர் வீமாட்சி போரான கொடி காலம் வாழ்க வளர்க. தேடி வந்த காரணம் வீமாட்சி வாரி சூறையாடினார்கள். பெரிய பாரதம் நடந்தது கேள்விப்பட்டேன். ஆமா, என்னால் வருவதற்கு இல்லை. காதால் கேட்டிலே தவிர இந்த கண்ணினால் பார்க்க முடியும். எங்களுடைய யுத்தத்தை பார்த்து தேவர்களை பூமாரி போடுவார்கள். பூமாரி போடுவார்கள். அப்படி போயிட்டு போது அடடா கண்ணால பார்க்க முடியும். காதால கேட்டமே இது சமாச்சாரத்தை எப்படியா நம்ம தண்டு பண்ணி கூப்பிட்டு போலாமா? எப்படி சொல்லு? எப்படியாவது சென்று பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்து விசாரிக்கலாம் என்று நான் அப்படி வந்தேன்னா அங்க வருகின்றேன். கலந்து ஓடிட்டு போறான். எந்த குடியானவன் அந்த வேலை பண்ணுவான்? மாட்டை தூக்கி தோல் போட்டு எவன் வந்து கலப்பி ஓடிட்டு போறான். வயதான காலத்துல வார்த்தை வளரானே ஒருவேளை சலுப்பு இருந்தாலும் வார்த்தை தடுமாறு அதுக்கு சொல்ல முடியாது. தடுமாறக்கூடாது. வீமனை பார்க்க வந்த ஒரு சந்தோஷம் அதனை மறந்து விட்டு மாட்டை ஓட்டிக்கொண்டு கலப்பையை தூக்கி கொண்டு உழவன் வேகமாக சென்றான். அந்த மாதிரி அந்த வழியா முன்னால வந்து ஒண்ணு பாக்குறதுக்கு சரி அந்த உழவன் இந்த மாதிரியா நீ யாரு நான் தான் நாரதன் அப்படின்னேன். சரி இப்ப எங்க போறேன் அப்படின்னா நடந்த சமாச்சாரம் சொல்லி நான் வீமாட்சியை காண போகின்றேன் அப்படின்னு அவன் சொன்னான் பாரு ஒரு வார்த்தை. புத்தி
அப்படின்னு சொல்லும்போது வீமனுக்கும் புத்தி இல்லை அவளை பார்க்க போகிறேன்னு சொல்லி உனக்கும் எனக்கு இரு சரீரம் நாளாட்டம் காட்டி விடுத்தார் அப்படின்னா சொல்றானே என்ன சமாச்சாரம் அப்படி என்று கேட்ட பொழுது அவன் சொல்றான் நடந்ததோ பாரத யுத்தம் நீ எதை எடுத்தாய் பீமன் வில் எடுத்தான் பாரத யுத்தத்துல நடந்த வேலைகள் எல்லாம் நீங்களாம் முடித்தீங்க ஆனா அந்த சூத்தாடி தர்மாரி என்ன காரணம் கேட்கும்போது உழவன் சொல்கிறான் நடந்த பாரத யுத்தத்தில் முதல் நாள் இருந்து அதாவது இளம்பிள்ளைகள் எல்லாம் கொண்டு குவித்தார்கள் அதெல்லாம் யாரால வந்து அதெல்லாம் அந்த பாவியாகிய சண்டாளாகிய தர்மனால வந்து சேர்ந்தது அசுராகப்பட்ட சூதுபாளையாடி நாடுகிற பறித்து எல்லாம் வனவாசனால போறீங்க அதெல்லாம் யாரால வந்து அதெல்லாம் அந்த தர்மனால வந்து சேர்ந்தது ஒருவருக்கு பாஞ்சாலி ஐவர் ராஜாக்களுக்கும் தேவி அப்பேரட்ட பாஞ்சாலி வைத்து சூதாடினாலே அந்த தர்மன் அந்த தாரத்தை பணம் வைத்து ஒரு வார்த்தை எங்களுக்கு கேட்கல வைத்து தோற்று உண்மை ஆமா ஒரு வார்த்தை சூதுமலை ஆடுகிற பொழுது மனைவி வச்சு தோக்க கேட்டானா கேட்கல இல்ல ஒரு தம்பிமார்களை கேட்டானா கேட்கல அதெல்லாம் கேட்காம சூதுமலை ஆடினா நாடு தோற்றான் வனவாசங்களை ஒட்டி வைத்தான் வனவாச காலத்தில் படாத இல்லெல்லாம் பற்றி உருவம் மாறி யாரால இது அல்ல அந்த தர்மனால வந்து சேர்ந்தது சென்று நீ போய் பார்த்த சட்டி கழுவி ஆமா ஆமா அதனால யாரால வந்த வினை இதெல்லாம் அந்த தர்மனால வந்து அது மட்டுமல்ல முதல் நாள் யுத்தத்திலே மகாராஜா கோபாலக்கரன் துணை கொண்டு 18 சேனைகளை கொண்டு குவித்தீர்களே பாண்டவராகிய ஐவர் ராஜாக்கள் அதுல பெரும் பங்கு வகித்தது யார் அதெல்லாம் வந்து அந்த தர்மனால வந்து சேர்ந்தது தர்மனால வந்து சேர்ந்தது அதெல்லாம் வில்லுவன் தம்பி எடுத்தான் அப்பேற்பட்ட வில்லாளி சிறையாளி வில்லாளி அவன் சின்ன பையன் விட்டு எதை எடுத்து போர் விழுந்தாலே வீமாட்சி ஒரு துணை இல்லாமல் இந்த நகரத்தை சுட்டி இந்த அத்துமா நகரத்தில் ஆண்டாள் அம்மா வில்லெடுத்தான் விஜயன் கதை எடுத்தான் பீமன் வில்லெடுத்தான் அர்ஜுனன் சின்ன பையன் ஒரு பக்கம் தள்ளு பீமன் கதையாளி பலசாலி எல்லாத்தையும் கொண்டு குவித்து விமாச்சு அப்பேற்பட்டவே இந்த தர்மம் ஆளக்கூடிய முடியை சிரசிலை வைத்து செங்கோலை பிடித்து அத்திநகரை ஆண்டாள் எப்படி இருக்கும் அது ஆலமரம் அது பாரசு ஆலமரம் அது பாரசு ஆலமரம் அது பாலமுண்டாங்க அது வேறு உண்ணி வெள்ளையாட்டு தண்ணி நம்பி அங்க ஆண்காரோட பெண்காரோட அது அடியா கூடு கட்டி அது அடியா கூடு கட்டி அது வருங்காலத்தில் அங்க அது வருங்காலத்தில் ஒரு ஆகாத வேடம் வந்து அந்த ஆகாத வேடம் வந்து அந்த ஆண்களுடன் வச்சிங்க அந்த ஆண்களுடன் மேல்படாமல் அந்த பெண்களுடன் மேல்பட்டு அந்த பெண்களோட விடு கண்டு அது ஆறா பிறதையா அது ஆறா பிறதையா அது 10 அடி முட்டை நம்பி பண்ணி கொடுப்பாரு அங்க குறைஞ்சு மரம் சாயுதங்க
கட்டிக்கார வேஷம் ஆடி விடியில அடி வாங்கி ஒண்ணு வாங்கி நீ 2000 சம்பாதிக்கிறது அந்த பெரிய வேலைக்கு போலாம்.